முத்துராமலிங்க தேவர் அவர்களின் குரு பூஜை விழா, அதை ஒட்டி நடந்த சந்திப்புகள், அரசியல் சந்திப்புகள், மாநில அரசியல் வட்டாரங்களில் இருந்து தேசிய அரசியல் வட்டாரங்கள் வரை அதிர்வுகளையும் விவாதங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றன. அதாவது 29ஆம் தேதி இரவு, அக்டோபர் 30 தேவர் குரு பூஜை தினத்துக்கு முந்தைய நாள் இரவு மதுரை சர்க்கியூட் ஹவுஸில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்திய நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து சில நிமிடங்கள் உரையாடி இருக்கிறார். இந்த சந்திப்பு பாஜக வட்டாரங்களிலும் சரி, திமுக வட்டாரங்களிலும் சரி, அதிமுக வட்டாரங்களிலும் சரி விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல தேவர் குரு பூஜை அன்று பசும்பொன் கிராமத்தில் அமைந்திருக்கிற தேவர் நினைவிடத்தில் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ், அதிமுகவிலிருந்து வெளியேறி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற டிடிவி தினகரன் சமீபத்தில் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததால் அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன், இந்த மூவரும் தேவர் நினைவிடத்தில் ஒன்று கூடி சந்தித்திருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் ஏற்கனவே அதிமுகவிலே ஜெயலலிதாவுக்கு பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபோது அந்த முதலமைச்சர் நாற்காலியை அடைய முயற்சித்த திருமதி சசிகலா அம்மையார் அவர்களையும் அங்கேயே தேவர் குரு பூஜை நிகழ்விலேயே இந்த மூவரும் சசிகலாவையும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இது அதிமுகவுக்குள் என்ன மாற்றம் ஏற்படுத்தும் என்பதும் ஒரு விவாதமாகியிருக்கிறது.